Good morning students, welcome to online class. Today we are going to see the continuation of the applications of matrices and determinants. The last week we had seen about transition probability matrices. Problem exercise 1.3 la first problem complete பண்ணோம். இப்போ exercise 1.3 ல second problem நம்ம பார்க்க போறோம். Exercise 1.3 problem 2 page number 32. A new transit system has just gone into operation in Chennai. Of those who use the transit system this year, 30% will switch over to using metro train next year, and 70% will continue to use the transit system. Of those who use metro train this year, 70% will continue to use metro train next year, and 30 will switch over to the transit system. Suppose the population of the Chennai city remains constant and that 60% of commuters use the transit system and 40% of commuters use metro trains this year. What percentage of commuters will be using the transit system after 1 year? What percentage of commuters will be using the transit system in the long run? இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு நியூ டிரான்சிட் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி சென்னையில் இருக்குது. டிரான்சிட் சிஸ்டம்னா நீங்கள் இப்போது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, அப்புறம் ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதில் ஆல்ரெடி என்ன செய்யறோன்னா ஒரு டிரான்சிட் சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கு. அதில் ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் த டிரான்சிட் சிஸ்டம் திஸ் இயர், இந்த இயர் அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க, அதாவது பழைய டிரான்சிட் சிஸ்டமை யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க 30% வில் ஸ்விட்ச் ஓவர் டு யூஸிங் த மெட்ரோ ட்ரெயின் நெக்ஸ்ட் இயர். என்ன செய்கிறாங்க, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சிட் சிஸ்டம் இருக்குது, நம்ம பஸ்ன்னு வச்சுக்குவோம், பஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த இயர்லேருந்து என்ன ஆகும்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு சேஞ்ச் ஆக போகிறாங்க. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 70%. இப்போ இதை நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதிக்குவோம். ஹியர் டி டினோட் டிரான்சிட் சிஸ்டம் அண்ட் ஒய் டினோட் மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம். ஸோ இதை எப்படி வந்திருக்கலாம், இப்போது பழைய டிரான்சிட் சிஸ்டம் வந்து டிரான்சிட் சிஸ்டம்னு வச்சுக்குவோம், நியூவை மெட்ரோ சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்குவோம், எம் தட் இஸ் டி. டிரான்சிட் சிஸ்டம்லேருந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு சேஞ்ச் பண்ணுறவங்க எத்தனை பர்சன்டேஜ்? ஆஃப் தோஸ் who use the transit system this year, 30% will switch over to using the metro train next year. அப்போ மெட்ரோ ட்ரெயினுக்கு மாறுறவங்க எவ்வளோ பேர்? 30%. சரி, அப்போ அதே சிஸ்டத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? இது 30%னா டிரான்சிட் சிஸ்டம் வந்து 70%. அது அண்டர்ஸ்டுட். இப்போ அடுத்த லைன் ரீட் பண்ணிப்பாங்க. 70% will continue to use the transit system. எழுதிட்டோம் இல்லையா, transit system to transit system 70, transit to metro வந்து 30%, and 30% will switch over to transit system. அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப் தோஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள். ஆஃப் தோஸ் who use metro train system this year, யாரெல்லாம் இப்போ மெட்ரோ சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ 70% will continue to use metro train system next year. மெட்ரோ சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க திரும்ப மெட்ரோ சிஸ்டமே யூஸ் பண்ணுறவங்க 70%. அப்போ மெட்ரோலேருந்து டிரான்சிட் சிஸ்டம் மாறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ரிமைனிங் 30%. அதில் கொடுத்துருப்பாங்க பாருப்பா. அண்ட் 30% will switch over to transit system. இப்போது இந்த புல் ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் 1 or 2 times ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்குங்க. டிரான்சிஸ்ட்லேருந்து மெட்ரோ வந்து 30%, டிரான்சிஸ்ட் டு டிரான்சிஸ்ட் 70%, மெட்ரோ டு மெட்ரோ 70%, மெட்ரோ டு டிரான்சிஸ்ட் 30%. ஸோ இப்போ இந்த டேட்டா எல்லாம் அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம ரீட் பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கோம். தென் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சப்போஸ் த பாப்புலேஷன் ஆஃப் த city remains constant and that 60% of commuters
கம்யூட்டர்ஸ் அப்படின்னா டெய்லியும் வேலைக்காக வந்துட்டு போகிறவங்கள தான் நம்ம கம்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் கம்ப்யூட்டர்ஸ், கம்யூட்டர்ஸ். யூஸ் த டிரான்சிட் சிஸ்டம் அண்ட் 40% ஆஃப் கம்யூட்டர்ஸ் யூஸ் மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம். இப்போது ஒருவேளை நீங்கள் வந்து 60% வந்து பழைய டிரான்சிட் சிஸ்டமும் ரிமைனிங் இருக்கிற 40% வந்து கம்யூட்டர்ஸ் வந்து மெட்ரோ சிஸ்டமும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கம்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் த டிரான்சிட் சிஸ்டம் ஆஃப்டர் 1 இயர்? 1 இயர் கழிச்சு இந்த டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கொஷின். 1 இயர் கழிச்சு டிரான்சிட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? 1. செகண்ட் கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வில் பி யூஸிங் த டிரான்சிட் சிஸ்டம் இன் எ லாங் ரன்? ரெண்டுமே வந்து என்னென்னா டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆஃப்டர் 1 இயர், செகண்ட் கொஸ்டின் லாங் ரன். லாங் ரன்னா அப்படியே ரொம்ப நாள் கடந்தால் எப்படி அந்த இதை, அதாவது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு இல்லாமல் நிறைய இயர்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கெஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்யூஷன் போக போகிறோம். போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். டிரான்சிஷன் probability matrix is T is equal to, இந்த T வேற இது வேற, இது T, இது வேணா டபுள் லைன் போட்டுப்போம். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இது டிரான்சிட் சிஸ்டம், மெட்ரோ சிஸ்டம். டிரான்சிஸ்ட், மெட்ரோ. டிரான்சிஸ்ட் டு டிரான்சிஸ்ட் 70%. 70% எப்படி எழுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ 70% இஸ் ஈக்குவல் டு 70/100 இஸ் ஈக்குவல் டு 0.7. 0.7. டிரான்சிஸ்ட் டு மெட்ரோ 30%, 0.3. மெட்ரோ டு டிரான்சிஸ்ட், மெட்ரோ டு டிரான்சிஸ்ட் 30%, 0.3. மெட்ரோ டு மெட்ரோ 70%, 0.7. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 1 வருதான்னு. 0.7, 0.3 is 1. 0.3 plus 0.7 is 1. Our transition probability matrix is correct. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் 1 இயர், 1 இயர் கழிச்சு இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். த கரண்ட் பொசிஷன் இஸ் current position is capital T. எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க? 60%. அண்ட் M மெட்ரோ ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுறவங்க 40%. இப்போ என்ன பண்ணணும்? we have to predict the values of T and M after 1 year. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 1 இயர் கழிச்சு T and M வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போது ஆஃப்டர் 1 இயர் அப்படின்னு என்ன பண்ணலாம்? அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்கள், திஸ் ஒன். ஆஃப்டர் 1 இயர், ஆஃப்டர் 1 இயர்னா த கரண்ட் பொசிஷன் எவ்வளவு? T is equal to 60. 60%. 60% means 0.6. M is 0.4. First வந்து transit system and metro system into transition probability 0.7, 0.3, 0.3, 0.7 which is equal to transition, இங்கே வந்து டிரான்சிட் அண்ட் மெட்ரோ. மல்டிப்ளை. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் 1 இயர்க்கான T அண்ட் எம்மோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். மல்டிப்ளை தட். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0.6 into 0.7, 0.6 into 0.7 plus 0.4 into 0.3. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0.6 into 0.3.
plus 0.4 into 0.7. Which is equal to 6 7s are 42. 0.42 multiply பண்ணி பார்த்துக்கலாமா 0.6 into 0.7 6 4s are 42 எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 1 2 டிஜிட் அப்போ 2 டிஜிட் 0.42 வந்திருக்கணும் 0.42 plus 4 3s are 12 0.12 6 3s are 18 0.18 plus 4 7s are 28 0.28 which is equal to 0.42 0.12 is 0.54 0.18 0.28 16 46 0.46 this is transist இது metro. So after 1 year 50% commuters will use transit system and 46% commuters will use metro train system. Therefore so after 1 year 0.54 na 54% commuters use will use transit system. Transit system and 46% commuters will use metro train. ஸோ இப்போ இதான் நம்ம கேட்டிருந்தாங்க, அதாவது 1 year கழிச்சு 54% commuters will use transit system and 46 commuters will use metro train. ஸோ ஆஃப்டர் 1 year நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா, செகண்ட் கொஸ்டின் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கம்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் த transit system in a long run அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லாங் ரன் என்னன்னா அட் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போட்டோம்லே அந்த லாங் ரன் அப்படிங்கிற வந்தாலே நம்ம ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ செகண்ட் கொஸ்டின் கேன் ஆன்சர் அட் ஈக்லிபிரியம். அட் ஈக்லிபிரியம் எப்படி இருக்குன்னு தெரியலையா உங்களுக்கு? டிரான்சிட் மெட்ரோ into the transition probability matrix. That's formula. Capital T is equal to again Tm. This is the equilibrium position Tm. What is the transition probability matrix? T is equal to 0.7, 0.3, 0.3, 0.7 is equal to Tm. Multiply first row first column 0.7t plus 0.3m is equal to இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம் t. இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, வேர் t plus m is equal to 1 then m is equal to 1 minus t. Replace it 0.7t plus 0.3 into for m 1 minus t is equal to t. 0.7t plus 0.3 0.3 into 1 0.3 minus 0.3t 0.3 into t 0.3 t is equal to t. இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடும் t இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருவோம்.
இங்கே 0.73லேருந்து 0.3t சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0.4t 0.4t அங்கேருந்து ஒரு t வரும் மைனஸ் t இஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு கொண்டு போயிடுங்க மைனஸ் 0.3 0.43லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 0.6t அப்படின்னு வரும் மைனஸ் 0.3 ஏன்னா 1லேருந்து 0.4 போச்சுன்னா 1.0 தான் எடுத்துக்கணும் அப்போ 0.4 அப்படின்னா ரிமைனிங் 0.6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ வி கேன் கேன்சல் மைனஸ் ஆன் போத் சைட்ஸ் t இஸ் ஈக்குவல் டு 0.3 by 0.6 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3/6ன்னு சேஞ்ச் ஆகிடும் 3/6 இல்லைன்னா கேன்சல் பண்ணலாம் 1/2 தட் இஸ் 1/2 1/2ன்னா எவ்வளோப்பா 0.5 0.5 எழுதலாம் 0.50 அப்படின்னு எழுதிடலாம் இப்போ என்னாச்சு ஆஃப்டர் எ லாங் ரன் என்ன ராங் இன் லாங் ரன் அங்கே இருக்க மாதிரியா இன் லாங் ரன் 50% commuters will use transit system and ஏன்னா இதில் 50% வந்துருச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிமைனிங் எம் எவ்வளோ தான் வரும் m is equal to 1 minus t the formula is there 1 minus t that is 1 minus 0.50 is again 0.50 அப்படின்னா 50% அப்போ in a long run 50% commuters will use transit system and 50% commuters will use மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் கொஷின் நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள் நீங்கள் கொடுத்துருக்க கொஷின் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்கே இந்த மாதிரி எழுதிக்கணும் அந்த டிரான்சிட் டு மெட்ரோ மெட்ரோ டு டிரான்சிட் டு டிரான்சிட் மெட்ரோ டு மெட்ரோ மெட்ரோ டு டிரான்சிட் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக இங்கே இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் ஈஸி அவங்களே சொல்லியிருந்தாங்க கரண்ட் பொசிஷன் வந்து 60-40% சொல்லிட்டு அது யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 1 இயர்க்கானதை இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 1 இயரில் எத்தனை % கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடச்சிரும் அட் ஈக்லிபிரியம் அதாவது இந்த லாங் ரன் அப்படின்னு வந்தாலே நீங்கள் ஈக்லிபிரியம் தான் இது மாதிரி முன்னால் போட்டிருக்கோம் அட் ஈக்லிபிரியம்னா இதுதான் ஃபார்முலா ஸோ அதை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டி கிடச்சிரும் டி யூஸ் பண்ணி எம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ லாங் ரன் அப்படின்னாலே நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ 50% அதாவது இன்னும் கொஞ்ச நாள் ஆக போச்சுன்னா ஒரு 50% வந்து டிரான்சிட் சிஸ்டமையும் 50% பீப்புள் வந்து மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டமையும் யூஸ் பண்ணுவாங்க சரி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கோ டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3 2 types of soaps A and B are in market ஏபின்னு 2 டைப் ஆஃப் சோப்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது their present market shares are 50% for A and 85% for B இப்போ present market share இருக்கு இல்லையா market shares வந்து for A is 15% market shares for B is 85% at current position of those who bought A the previous year 65% continue to buy it again நல்லா ரீட் பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்போ இங்கே சைடு நோட் பண்ணிக்கோங்க A B 2 types of soaps இருக்கு இல்லையா A B என்ன பண்ணலாம் திங்க் பண்ணுங்கள் ஏ வாங்கிட்டு இருக்கவங்க திரும்பவும் ஏஏ வாங்கலாம் ஆர் ஏ வாங்கிட்டு இருக்க சோப் வாங்கிட்டு இருக்கவங்க பி சோப் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் ஆல்ரெடி பி வாங்கிட்டு இருக்கவங்க ஏ சோப் வாங்கலாம் இல்லை பிஏவே கண்டினியூ பண்ணலாம் 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஏ வாங்கிட்டு இருக்கவங்க திரும்பவும் ஏ சோப்பே வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது அந்த பர்டிகுலர் பிராண்டு இருக்கக்கூடிய சோப்பவே திரும்பவும் அவங்க வாங்கலாம் இல்லைன்னா வேறு பிராண்டு வாங்கலாம் இப்போது அது சேம் பிங்கிற பிராண்ட் வாங்கிட்டு இருக்கவங்க
ஏ வாங்கலாம், இல்லை பிஏவே கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதுக்கான பர்சன்டேஜ் எழுதுவோம். ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ த ப்ரீவியஸ் இயர் 65% கண்டினியூட் பை இட் எகெயின். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் திரும்பவும் வாங்குறாங்க? 65%. அப்போ ஏ டு ஏ வந்து 65%. அதுக்கு அடுத்தது அப்படியே பாருங்கள். while 35% switch over to B. அப்போ ஒரு 35% வந்து வேறு இதுக்கு போயிடுறாங்க. அப்போ 35% switch over to B. Of those who bought B the previous year 55% buy it again. B ஐ திரும்பவும் B வாங்குறதுக்கு 55%. and 45% switch over to A. 45% என்ன பண்ணியிருக்காங்கன்னா switch over பண்ணிடுறாங்க இங்கே ஏக்கு. Find the market shares after 1 year and when its equilibrium reached. இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மட்டும் எப்படி எழுதுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்ளமும் நான் ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அது ரெண்டும் ஒரே மாடல், சேம் மாடல் தான். அதனால் இதுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, அவங்களும் அதில் என்ன கேட்டிருந்தாங்க, 1 இயர் கழிச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுன்னு அப்படியே தான், 1 இயர் கழிச்சு அதோடைய ஷேர் மார்க்கெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து அங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஆஃப்டர் லாங் ரன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. லாங் ரன்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வென் இஸ் த ஈக்குலிபிரியம் ரீச்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் வென் ஈக்குலிபிரியம் ரீச்டுனாலும் அட் ஈக்குலிபிரியம் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே செகண்ட் பார்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும், ஃபஸ்ட் பார்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் செகண்ட் சம் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த மாடலில் போடுங்க. என்ன இந்த இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், வேல்யூஸ் மாறும், யூஸ் பண்ண ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் மாறும். மற்றபடி நீங்கள் எல்லாமே இதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ டிரான்சிஷன் ப்ராப்ளம் பண்ணிடலாம். இந்த ஒரு சம் நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், transition probability matrix is, what is that T? என்னென்ன சோப் இருக்குன்னு சொன்னோம், A B. A B, A யோட பர்சன்டேஜ் எவ்வளவு? A to A 65, அப்போ 0.65. A to B, A to B 35%, 0.35. B to A, B to A 45%, 0.45. and B to B 55%, 0.55. ஸோ இப்போ ஈஸியாக வந்துச்சா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. தென் அஸ் யூஷுவல் போன சம்மில் எழுதுறே தான் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து த கரண்ட் பொசிஷன் ஈஸ் அப்படின்னு போட்டுட்டு ஏஸ் ஈக்குவல் டு 15%, பிஸ் ஈக்குவல் டு 85%. அப்போ இங்கே ஒரு லைன் எழுதியிருந்தோம் இல்லையா, வி ஹாவ் டு ப்ரிடிக்ட் த வேல்யூஸ் ஆஃப் டி அண்ட் எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக we have to predict the values of A and B அப்படின்னு போட்டுடுங்க. போட்டுட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இந்த 50% 0.15, 0.85 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனலி we got the answer. ஸோ ஏல வந்து எவ்வளோ ஷேரும், ஸோ பியில் வந்து எவ்வளோ ஷேர் இருக்குங்கிறத ஆஃப்டர் 1 இயரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் ஒன் அட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்களோ த சேம் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ we go to next problem 4. Problem 4. இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரே மாடல் தான் பார்க்கும். ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். Problem 4 பாருங்கள். 2 products A and B currently share the market with shares 50% and 50%. அப்போ அதுக்கு முன்னாடி எழுதிக்கலாம். 2 ப்ராடக்ட் வந்து ஏபின்னு இருக்கு இல்லையா, அந்த போன சம்ல மாதிரியே லெட் A and B be the 2 products. சரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கரண்ட் ஸ்டேஜில் வந்து 2 products A and B currently share the markets with shares 50% and 50%. இங்கே எழுதியிருந்தோம் இல்லையா, மார்க்கெட் ஷேர் ஃபார் market shares for A is எத்தனை பர்சன்டேஜ், 50%. market share for B is also 50%. இதுதான் கரண்ட் பொசிஷன். ரெண்டுமே வந்து 50% 50% ஈச் இருக்கு. ஈச் வீக் some brand switching take places. Of those who bought A the previous week
60% buy it again. போன மாதிரியே பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு எடுத்துக்குவோம். ப்ராடக்ட் ஏ, மறுபடியும் ஏஏ வாங்குறவங்க, அடுத்து பி ப்ராடக்ட் வாங்குறவங்க. அப்போ பி ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கவங்க ஏ ப்ராடக்ட்டுக்கு மாறலாம், இல்லை பிக்கு சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி எழுதிக்கங்க. இப்போ ரீட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ த ப்ரீவியஸ் வீக், ஏற்கனவே போன வாரம் ஏ ப்ராடக்டை வாங்கிட்டு இருந்தவங்க 60% இட் அகெயின், அதாவது 60% பை இட் அகெயின், திரும்பவும் 60% வாங்குறாங்க. அதாவது ஏற்கனவே ஏ வாங்கிட்டு இருந்தவங்க திரும்பவும் ஏஏ வாங்குறதுக்கான சான்ஸு 60%. வேரஸ் 40% சுவிட்ச் ஓவர் டு பி, ஒரு 40% வந்து என்ன இருக்காங்கன்னா சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு இருக்காங்க வேறு ப்ராடக்ட்டுக்கு, பிக்கு. ஸோ அது புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள், ஆஃப் தோஸ் ஹூ பாட் பி த ப்ரீவியஸ் வீக் 80%. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப் தோஸ் ஹூ பாட் பி த ப்ரீவியஸ் வீக் 80% பை இட் அகைன், ஏற்கனவே பி வாங்கிட்டு இருக்கவங்க திரும்பவும் பிஏ வாங்குறதுக்கு 80%. அண்ட் வேரஸ் 20% சுவிட்ச் ஓவர் டு ஏ, மீதி இருக்க 20% எங்கே போகிறாங்கன்னா ஏக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க. அப்படின்னா ஃபைண்ட் தேர் ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 வீக். இப்போ இதில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 1 ஆஃப்டர் 1 வீக், 1 வீக் கழிச்சு ஷேர் மார்க்கெட் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் செகண்ட் கொஷின் ஆஃப்டர் 2 வீக்ஸ், 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் if the price war continues when it's equilibrium reach. இந்த ஈக்குலிபிரியம் ரீச்னால என்ன சொன்னேன், at equilibrium, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும். at equilibrium, at equilibrium ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த 3 பண்ணணும். இதில் எது நியூ அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து as usual நம்ம டேட்டாலாம் எழுதியிருக்கோம். what is the transition probability matrix? the transition probability matrix T is equal to A to A 60%. அப்போ A to A, இங்கே A இங்கே B, A to A 60%னா 0.60, A to B, A to B 40% 0.40, B to A 20% 0.20 and B to B 80% 0.80. இதுதான் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி ஆஃப்டர் 1 இயர் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. ஆஃப்டர் 1 இயர்னா என்ன, அட் கரண்ட் பொசிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா 50% 50%, அதை நீங்கள் இங்கே எழுதிப்பீங்க. 50% 50% 0.50 0.50 இன்ட்டு இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு அதோடைய ஷேரோட பொசிஷன். ஸோ அப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ ஆஃப்டர் 2 வீக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கல்ல, ஆஃப்டர் 2 வீக்ஸ்ன்னு என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடணும். ஏன்னா இங்கே 50% 50% வந்து ஆல்ரெடி கொடுத்தது. இப்போ ஆஃப்டர் 2 வீக்ஸ்ன்னு கேட்டால் ப்ரீவியஸ் வீக்லேருந்து எடுத்துக்கணும். இங்கே இருக்கக்கூடிய வீக்ஸ்லேருந்து இந்த டேட்டாவை எழுதிட்டு இங்கே டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதுங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸில் அந்த ப்ராடக்டோடைய ஷேர்ஸ். ஈஸியாக கிடச்சிச்சா? ஏன்னா நீங்கள் திரும்பவும் இன்னொரு டைம் பண்ணணும். சரி, அட் ஈக்குலிபிரியம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அட் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஏபி இன்ட்டு இங்கே டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதிட்டு எகைன் ஏபி. இதிலேருந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஆஃப்டர் எ லாங் ரன், அதாவது ஈக்குலிபிரியம் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஈக்குலிபிரியம் ரீச் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இது ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து அஸ் யூஷுவல் செகண்ட் ப்ராப்ளம் மாடல்லே இருக்கிறனால தான் இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி ஹோம்ஒர்க்காக எனக்கு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட் யூனிட் இஸ் ஓவர். அதாவது நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட் முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். என்ன ரீசன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளமையும் நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த யூனிட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆனதுனால என்ன பண்ண போகிறோம்னா, முன்னால் இருந்து நெக்ஸ்ட்டு வீக்குள்ளார நம்ம இதில் மொத்தம் 3 எக்ஸசைஸ் இருக்குது. இந்த 3 எக்ஸசைஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் எழுதணும். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருப்பீங்க. இப்போது இது எல்லாருமே பண்ணியிருப்போம். லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்க, சில பேர் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ஹோம்ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ப்ராக்டிஸில் இருக்கும். ஏன்னா இந்த நமக்கு ஆஃப்டர் லாக்டவுன் நமக்கு இந்த டைம் இருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ இருந்தே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கு பெட்டராக இருக்கும். ஸோ எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய டைம் இருக்குது, நிறைய படிங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். சரிப்பா, இப்போது ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முடிச்சுட்டு இப்போ நம்ம செகண்ட் யூனிட்டை நம்ம
இதோடைய செகண்ட் பார்ட்டோடைய வீடியோவில் நம்ம செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த செகண்ட் வீடியோவில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு இருக்கும், அதாவது இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த புக் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம இதை பண்ண முடியும். சரி, இப்போது செகண்ட் யூனிட்டில் நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் யூனிட்டை கம்ப்ளீட்டட். இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க.